ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, அது எப்படி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்துக்கு அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஓகேங்களா, ஒரு அல்காரிதம் இருக்கு. இப்போ இந்த அல்காரிதத்துக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் வந்து கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ இன்புட் சைஸ் வந்து என்னன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. என் வந்து இன்புட் சைஸ். இப்போ நான் வந்து என் இன்புட் நான் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து அதோட ரன் டைம் வந்து எத்தனை டைம் அது வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபார் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ உள்ள வந்து சிம்பிளாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். ஐ வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது எத்தனை டைம் ரன் ஆகும்னா, இப்போ என் டைம்ஸ் ரன் ஆகும் கரெக்டுங்களா. என் டைம்ஸ் தான் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என் வந்து 1ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. எத்தனை டைம் இந்த பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? 1 டைம்ஸ் ரன் ஆகும். இப்போ நான் அதே 10 கொடுத்தேன்னா எனக்கு எத்தனை டைம்ஸ் ரன் ஆகும்? 10 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அதே தான் 100 கொடுத்தாலும் 100 டைம்ஸ் தான் ரன் ஆகும். இப்போ நம்ம 1000 இன்புட் கொடுத்தாலும் 1000 டைம்ஸ் தான் ரன் ஆகும், அதுக்கு மேலே ரன் ஆகாது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, நான் n இன்புட் கொடுத்தாலும் எனக்கு n டைம்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ அதோட க்ரௌத் வந்து எப்படி இருக்குன்னா லினியராக இருக்கு. எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அத்தனை டைம் தான் அதோட ரன் டைம் இருக்கு. இப்போ இதே 2 ஃபார் லூப் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஐ லெஸ் தென் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ், அதுக்கப்புறம் ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தென் அகைன் என், ஜே ப்ளஸ் 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 ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நான் பிரிண்ட் ஜே பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. பிரிண்ட் ஜே பண்ணால் இது எத்தனை டைம் ரன் ஆகும்னு பார்க்கலாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வந்து 10ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ என் வந்து 10ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ வந்து 1 டைம் ரன் ஆகும்போது உள்ள ஜே வந்து எத்தனை டைம்ஸ் ரன் ஆகும்? 10 டைம்ஸ் ரன் ஆகும் ஓகேங்களா. ஐ ஒன்னா இருக்கும்போது ஜே வந்து 10 டைம்ஸ் ரன் ஆகும். அடுத்து ஐ 2 வரும்போது அகைன் 10 டைம்ஸ் வந்து ரன் ஆகும் ஜே ஓகேங்களா. ஸோ ஐ அகைன் 3 ஆகும்போது அகைன் உள்ள வந்து லூப் வந்து ஜே வந்து 10 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி எத்தனை டைம்ஸ் அது ரன் ஆகும்னா 10 டைம்ஸ் வந்து 10 டைம்ஸ் ரன் ஆகும். 10 இன்புட்டுக்கும் 10 டைம்ஸ் வந்து 10 டைம் வந்து அது திரும்ப திரும்ப ரன் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா 10 ஸ்கொயர் டைம்ஸ் வந்து அது ரன் ஆகும். அதாவது இன்புட் நான் வந்து என் வந்து நான் 10 கொடுத்தேன்னா எனக்கு வந்து என் ஸ்கொயர் டைம்ஸ் வந்து அது ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்புட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட க்ரோத் ரேட் எப்படி வந்து க்ரோ ஆகுது, எத்தனை மடங்கு வந்து அது க்ரோ ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதா வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இது வந்து ப்ராப்ளத்தை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு வந்து வரும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் அனடேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் ஓ, ஒமேகா, அப்புறம் தீட்டா ஓகேங்களா. ஸோ பிக் ஓனா என்னன்னா ஒரு ஒர்ஸ்ட் கேஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிக் ஓ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒமேகா வந்து பெஸ்ட் கேஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒமேகா யூஸ் பண்ணுவோம். தீட்டா வந்து ஆவரேஜ் கேஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு தீட்டா. இப்போ பெஸ்ட் கேஸ்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அரேவில் வந்து எலமெண்ட்ஸ் இருக்கு, ஒரு 2, 3, 4, 6, 10 இந்த மாதிரி வந்து ஒரு எலமெண்ட் இருக்கு. இதில் வந்து எனக்கு வந்து நான் ஒரு எலமெண்ட் வந்து நான் சர்ச் பண்ணி அது இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் 10 எடுத்துக்கிறேன். இப்போ நான் 10 வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கணும்னா நான் எப்படி சர்ச் பண்ண பார்க்க முடியும்? அரேவில் ஃபார் லூப்பில் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் என், அதாவது என் வந்து அந்த அரேவோட சைஸ் ஓகேங்களா, ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இஃப் ஐ வந்து அரே ஆஃப் ஐ வந்து ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட்டாக இருந்தால் பிரிண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. பிரிண்ட் அந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இப்போ நான் இதில் 10 கண்டுபிடிக்கணும்னா நான் எத்தனை டைம்ஸ் இதில் வந்து எத்தனை டைம் இதில் லூப் ரன் ஆகும்னா n டைம்ஸ் ரன் ஆகும் கரெக்டுங்களா. மேக்ஸிமமே அது வந்து n டைம் தான் ரன் ஆகும். 10 கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த அரேவோட சைஸ் அளவுக்கு ரன் பண்ணால் போதும் ஓகேங்களா. அதுக்கு மேலே அது போக வாய்ப்பு இல்லை. நமக்கு n ஸ்கொயர் டைம்ஸோ இல்லை அதுக்கு மேலே நம்ம அதை வந்து ரன் பண்ண போகிறதில்ல. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து n டைம்ஸ் தான் வந்து ரன் பண்ணுவோம். இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ ரன் டைம் அது வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒர்ஸ்ட் கேஸ் உள்ள டிஃபைன் பண்ணலாம் ஓகேங்களா. அதாவது பிக் ஓ ஆஃப்
என் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் அது இவ்வளோதான் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றதை டிஃபைன் பண்ணுறதுக்கு பிக் ஓன்ற அனடேஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அதே நான் கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட் வந்து 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இதுக்கு வந்து 2வை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை லூப் நான் போனால் போதும்? ஃபர்ஸ்ட் லூப்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ I = 0 இருக்கும்போதே நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அரே ஆஃப் 0 வந்து ஈக்குவல் டு கீ தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நான் வந்து மினிமம் வந்து என்னால் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டிலே நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ 1 டைம் காம்ப்ளெக்சிட்டிலே கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி மினிமம் இவ்வளோ தான் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறத நம்ம வந்து பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒமேகா அப்படிங்கிற அனடேஷன்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆவரேஜ் கேஸுக்கு இப்போ நான் மிடில் இருக்கிற வேற எந்த எலமெண்ட்னாலும் 3, 4, 5, 6 இல்லை 10 இருக்கட்டும் இல்லை 2 இருக்கட்டும் எந்த எலமெண்ட் நான் கண்டுபிடிக்கிறனாலும் அது வந்து வேரி ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அது எந்த எலமெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேரி ஆகும். ஸோ ஆவரேஜ் கேஸ் என்னன்னா அதோட இன்புட் சைஸை பொறுத்து நமக்கு வந்து ரன் டைம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு தீட்டா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அது 0 to n எது வேணா இருக்கணுங்கிறதுனால நம்ம அதை வந்து என்னன்னே சொல்லி டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? தீட்டாவுக்கும் நம்ம என்னன்னே சொல்லி டிஃபைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் இருக்குது, அப்புறம் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸுக்கு எப்படி டைம் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.